பெண்ணான்களே, இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தும் நோக்கமல்ல. ஏன் அப்படின்னா, நமக்கு யாரையும் புண்படுத்தி பழக்கமே இல்லை. மீறி உங்களுடைய மனது புண்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு நிர்வாகம் பொறுப்பு அல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஸ்டார். இந்த ஒரு படத்துக்கு ஃபேமிலி ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சதுக்கு பதிலாக பேமானி ஸ்டார் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா படம் அப்படிதான் இருந்துச்சு. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயின் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆண்டிஸ் எல்லாம் ஏமா இப்படி சோகமா இருக்க அப்படின்னு கேட்டதும் என் காதல் பயிலா போச்சு. என்ன பரீட்சையில பயிலான மாதிரி சொல்ற? விவரமா சொல்லுப்பா. அவங்க அப்படி என்னமா சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அது திமிரா இருக்கும், அது கிறுக்குத்தனமா இருக்கும், உலகத்திலேயே யாருக்குமே இல்லாத ஒரு திமிரு இருக்கும் அப்படின்றாங்க. அந்த திமிரு இவனுக்கு ரொம்ப இருக்கு. அப்பதாங்க நம்ம ஹீரோவுடைய என்ட்ரி காட்டுறாங்க. சக்திமான் மாதிரி தரையிலிருந்து வானத்தை நோக்கி பறந்து போறாரு. போதும் கிருட்டு கிருட்டு, இதோட நீ நிறுத்து. இப்படி விண்ணை தாண்டி பறக்கும்போது டவுசர் கிழிஞ்சு போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஆராய்ச்சி முக்கியமானடா, முதல்ல கைய வச்சு அண்ணடா, மண்டைய வச்சு அண்டா குடு. இப்படி கோணிச்சாக்க தூக்கிட்டு போற நம்ம ஹீரோவுடைய பேர் தான் கோவரதன். சரி, இவ்வளவு வேகமா நம்ம ஹீரோ எங்க தான் போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரேஷன் கடைக்கு நாய் மாதிரி ஆதார் கார்டை வாயில கடிச்சுக்கிட்டு போவாரு. ரேஷன் கடையில போய் நம்ம ஹீரோ வெங்காயம் வாங்க போறாரு. ஆமா, எந்த ஊர் ரேஷன் கடையிலயா வெங்காயம் போடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு ரேஷன் கடையில அரிசி, கோதுமை, பாமாயில் அதானே போடுவாங்க. அதுவும் பாமாயில கூட பாதியில நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு காது வழி வந்த செய்தி ஒன்று இருக்கு. ரேஷன் கடை அப்படின்னா எல்லாமே போடுவாங்க அப்படின்னு அவங்களா ஒரு போடு போடுறாங்க பாருங்க. ரேஷன் கடையில இந்த ஆண்டிஸ், அதுக்கப்புறம் இந்த லேடிஸ், இவங்க எல்லாருமே இருப்பாங்க. குறிப்பா இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாமே ரேஷன் கடையில இருந்தாங்க அப்படின்னா பசங்க யாருமே டீ கடைக்கு போக மாட்டாங்க, எல்லாரும் ரேஷன் கடைக்கு தான் போவாங்க. அப்புறம் இவங்க கோவிந்தன் காலையில பால் வாங்க வரல அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ, நான் பாக்கெட் பாலெல்லாம் வாங்குறது இல்லை, அதில் ஆடை வர்றதில்ல, அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக போய் கறந்தே வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. அவர் எங்கே போய் எப்படி கறப்பாரு அப்படின்னு யாருக்கு தெரியும்? அது பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நான் பாலை கறந்தே வாங்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு. இவர் ஒரு மாதிரியான ஆளு தான், அதை அடுத்தடுத்து சொல்கிறேனே. அப்புறம் இவங்க அண்ணி குழந்தைகளுக்கு தோசை சுடுவாங்க. உடனே நம்ம ஹீரோ, அண்ணி இவ்வளவு மாவில் தோசை சுட்டா என்ன ஆகுறது என்னோட இன்னி அப்படின்னு குழந்தைகளுக்கு நானே தோசை சுடுறேன் அப்படின்னு இவர் சுடுற தோசையை பாருங்களே. அடே, சிக்கனமா இருக்கலாம்டா, ஆனா இவ்வளவு சிக்கன் ஆகாது. ஆக்சுவலா இது சிக்கனம் இல்ல, கஞ்சத்தனம். கஞ்சாவை போட்டுட்டு பண்ற கஞ்சத்தனம். இப்படி சாப்பாட்டு விஷயத்துல கஞ்சத்தனத்தை காட்டுன அப்படின்னா, இப்படி பள்ளிக்கூடம் போற குழந்தைங்க பசியில பாடையில போயிருமேடா பாவி பயலே. அதுக்கப்புறம் இவங்க என்ன கோவிந்தோ, உங்க வீட்டுல நைட்லாம் ஒரே சத்தம், உங்க அண்ணன் குடிச்சிட்டு வந்துட்டானா அப்படின்னு கேட்க உடனே நம்ம ஹீரோ அடுத்த வீட்டு சவுண்டை கேட்கலாமா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க பண்ணதை சொல்றாரு, நைட்டு நீங்களும் உங்க ஹஸ்பண்டும் பண்ணது எங்க வீட்டு பெட்ரூம் வரைக்கும் கேட்டுச்சு அப்படிங்கிறாரு. இது உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு அவங்க கேட்க, நீ மட்டும் அடுத்த வீட்டு சவுண்டை கேட்கலாம், நான் உங்க வீட்டு சவுண்டை கேட்கக்கூடாதா அப்படின்னு எதிர்மணியா கேட்கிறாரு. நானும் எப்போ உன் வாயில விழலான்னு தான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. விழலான்னு பார்க்குறாரா இல்ல லாவுக்கு பதிலாக டாவை போட்டு இவரா ஒன்று நினைக்கிறாரா அப்படின்னு தான் தெரியல. உடனே இந்த ஆண்டிஸ் எல்லாமே ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க. நம்ம ஹீரோ வேலைக்கு போகிறாரு, அண்ணன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறாரு, வெங்காயம் வாங்குறாரு, வெட்டியாக இருக்காரு, வெட்டியான வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் ஆம்பளை செய்கிற வேலை எதையுமே அவர் செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்குறாங்கன்னா இந்த ஆண்டி கேட்குறாங்க. ஆம்பளை செய்கிற வேலை அப்படின்னு இவங்க மிட் நைட் மசாலாவை எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. ஆண்டிஸில் அப்படி தான் இருப்பாங்க. ஏன் ஆம்பளையெல்லாம் அண்ணன் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதா? இல்லை ஆம்பளையெல்லாம் வெங்காயம் வாங்கக்கூடாதா? இல்லை ஆம்பளையெல்லாம் வேலைக்கு போகக்கூடாதா? ஏன் ஆம்பளைனா இரும்ப வளைக்கணுமா இல்லை உடைக்கணுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அவங்க கேட்டது நம்ம ஹீரோவுக்கு சவுண்டு கேட்டிருக்கும் போல இருக்கு. அவர் பார்த்தோம் அப்படின்னா இரும்ப வளைச்சிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ இன்ஜினியர் வேற, அதனால அரை இஞ்சி ஜல்லி எல்லாமே அளவா இருக்கா அப்படின்னு புஷ்பா ஸ்டைல்ல அளந்து பார்க்குறாரு. அப்புறம் இந்த இடத்துல போய் வாஸ்து பார்த்து அடுப்பை இங்க வைக்கணும், எரியிற அடுப்புல விறகு வைக்கணும் அப்படின்னு இவர் மாஸ்க் காட்டுறாரு. அடே, அதெல்லாம் மாஸ்டர் காட்டுற வேலைடா, நீ இல்ல வா. இந்த சண்டையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அவருடைய மாடிக்கு போறாரு.
மாடிக்கு போறவரை மறிச்சு இந்த பாட்டு சொல்லுது, மேல் போர்ஷனை ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுட்டேன் வந்து தொலை அப்படிங்குது. உடனே நம்ம ஹீரோ அவங்க பாட்டி கிட்ட பக்குவமா வாட் த ஃபக் அப்படிங்கிறாரு. நல்ல வளர்ப்புல யாரை கேட்டு வாடகைக்கு விட்டீங்க, அவன் வாடகைக்கு வந்தது, அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறேன் அப்படின்னு போவாரு நம்ம ஹீரோ. ஆம்பளைன்னு நினைச்சுக்கிட்டு போனாரு, அங்க பார்த்தோம் அப்படின்னா பொம்பளை இருக்கு, அதனால பொசுக்குன்னு விழுந்துட்டாரு. ஏண்டா ஆம்பளைன்னா அடிப்பீங்க, பொம்பளைன்னா பொசுக்குன்னு அவங்க காலிலேயே விழுந்துருவீங்க அப்படிதானே? அங்க அடிக்க போன ஹீரோ பொம்பளைய பார்த்தவொன்னே பொசுக்குன்னு விழுந்து அவங்களுக்கு எடுபடி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அங்க தொங்கிட்டு இருந்த இவருடைய போர்வை துண்டு, அதுக்கப்புறம் இவருடைய அன்றாயர், அது எல்லாமே எடுத்துட்டு வராரு. ஏன்னா அவருடைய அன்றாயரை அவங்க எடுத்து போட்டுட்டாங்கன்னா அதனால தான். அவங்க நம்ம ஹீரோவை ஏங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம ஹீரோ அப்படியே மயங்குறாரு. அடே முதல்ல போய் தூங்கு, அப்புறம் வந்து ஏங்கு. ஏன்னா ஹீரோ என்ன நம்ம ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. எதுக்காண்டி அப்படின்னா ஏங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க இல்லையா, அதனால ஏங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க ஏங்கன்னு கூப்பிட்டாங்க, உங்களை ஏங்கன்னு ஏங்க சொல்லலை, புரிஞ்சுக்கையா? ஹீரோவுடைய அண்ணன் பசங்க எல்லாருமே பிரியாணி வேணும் அப்படின்னு அடம் பிடிப்பாங்க. அதுக்கு காரணம் யாருடா அப்படின்னு பார்த்தா புதுசாக மேல் போர்ஷனுக்கு கூடி வந்த அந்த ஹீரோயின். அவங்க பார்த்தோம் அப்படின்னா தக்காளி கடைக்காரங்கிட்ட இருந்து பிரியாணி ஆர்டர் போட்டிருப்பாங்க. இப்போ அதே தக்காளி கடைக்கார அண்ணன்கிட்டே ஐஸ்கிரீம் ஆர்டர் போட்டிருப்பாங்க. அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட போய் ஒன்று சமைச்சு சாப்பிடுங்க, இல்லை வெளியே போய் சாப்பிடுங்க, இப்படி ஆர்டர் போட்டு சாப்பிடாதீங்க, எங்கள் அண்ணன் பசங்க எல்லாம் அடம் பிடிக்கிறாங்க, வாங்கி கொடு அப்படின்னு. என்கிட்ட காசு இல்லை, நான் எப்படி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு கேட்குறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க, ஒன்று நீங்கள் வாங்கி கொடுங்க, இல்லை என்கிட்ட சொல்லுங்க, நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்கிற. ஏன் நீங்கள் வாங்கி கொடுத்து நாங்கள் வாங்கி திங்கிற நிலைமையிலையா இருக்கோம் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லை, நாங்கள் நினச்சோம் அப்படின்னா தாஜ் ஹோட்டல்லையே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறாரு இந்த மூஞ்சி. எங்க தாஜ் ஹோட்டலில் ஆர்டர் பண்ண அந்த முகத்தை ஒரு பக்கம் திருப்புங்க. நம்ம ஹீரோ பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட இப்படி வெடப்பா எடுத்தெறிஞ்சு பேசுறாரே அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் அயன் பாக்ஸ் கேட்பாங்க. உடனே நம்ம ஹீரோ அயன் பாக்ஸை எடுத்துட்டு போய் அவங்க கையில கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அவங்க உள்ளாடே தான் உலகம்னு நினைச்சு அதை போட்டு அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. உல்லாச வாழ்க்கை உனக்கே சொந்தம் அப்படின்ற பாட்டை உள்ளாடை வாசம் உனக்கே சொந்தம் அப்படின்னு பாடிக்கிட்டே அயன் பண்றாரு. அவன் இப்படி அயன் பாக்ஸில் அயன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் கேட்குறாங்க, நீங்கள் பேடாக எதுவுமே ஃபீல் பண்ணலைல அப்படின்னு கேட்குறாங்க. இவன் எங்கே பேடாக ஃபீல் பண்ணுறான், இவன் ரொம்ப மூடால ஃபீல் பண்ணுறான். அப்புறம் இவங்க நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க, இவங்க நம்ம ஹீரோவோட வேலை பார்ப்பாங்க, அவங்க நம்ம ஹீரோவை ஒன் சைடாக லவ் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க கேட்குறாங்க, யாரோ உங்கள் வீட்டுக்கு ரெண்டுக்கு வந்திருக்காங்களாமே அப்படின்னு கேட்க, ஆமாம் ரெண்டுக்கு வந்திருக்காங்க, வந்த ரெண்டுக்கு முடிச்சுட்டு அவங்களே கழுவிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அதில் ஒரு ஒயின் ஷாப் ஓனரு பேசுவார். அடே உங்கள் அண்ணனோட அலும்பு தாங்க முடியலடா சாமி, அவன் சரியான குடிகாரனாக இருக்கான் அப்படின்னு சொல்ல, அண்ணனுக்கு என்ன தேவையோ அதை கொடு, நான் உன் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அவன் நல்லா குடிக்கட்டும் அப்படிங்கிறாரு. அடே ஆத்திர அவசரத்துக்கு பணம் அனுப்புவாங்க பரவாயில்ல, இப்படி குவார்ட்டர் குடிக்கிறதுக்கும் ஆஃப் அடிக்கிறதுக்கும் பணம் அனுப்புனா எப்படி? அதில் ஒயின் ஷாப் ஓனரு, இவனை ஏதாவது பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கோவம் வந்துடும். வந்தேன் உன் மண்டையை உடச்சிருவேன், உன்னை என்ன சொன்னேன், எங்கள் அண்ணனுக்கு சரக்கை ஊற்றி கொடு உனக்கு பணம் தரேன் அப்படின்னு தானே சொன்னேன், அதை மட்டும் செய்டா அப்படின்னு மிரட்டுறாரு ஒயின் ஷாப் ஓனரை. எப்படி காசு கொடுக்காமையே நீ அவனுக்கு ஊற்றி கொடு, அதுக்கப்புறம் நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு டீல் பேசிட்டு அவரவே மண்டையை உடப்பாரான். இதே வேற ஒயின் ஷாப் ஓனராக இருந்தா அப்படின்னா பாட்டில் எடுத்து அவங்க அண்ணன் மண்டையிலே அடிச்சிருப்பான். ஆனால் இந்த ஒயின் ஷாப் ஓனர் ரொம்பவே நல்லவர் போல இருக்கு. அவங்க அண்ணனை ஒன்றும் பண்ணலை, அவனை திரும்ப திட்டவும் இல்லை நம்ம ஹீரோவை. ஏற்கனவே நம்ம ஹீரோ மேல் மாடியில் குடியிருந்தாங்க இல்லையா ஹீரோயின், அவங்க கிட்ட போய் இந்த தக்காளி கடைக்கார அண்ணங்கிட்ட ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடாது, ஸ்விக்கியில் ஸ்வைப் பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படின்னு எல்லாம் பேசிட்டு வந்திருப்பாரு. ஆனால் ஹீரோயின் ஹீரோவுடைய மொத்த ஃபேமிலியுமே கூட்டி போய் கும்மால அடிச்சிருப்பாங்க. இவங்க கும்மால அடிச்சதை பார்த்த நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க கண்டவங்க கூட எல்லாம் எதுக்கு போய் லூட்டி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு இந்த பாட்டிய பாடையில ஏத்தாத குறையா திட்டுவாரு. உடனே வீட்டுல இருந்தவங்க எல்லாத்திட்டையுமே கண்ட மினிக்க சத்தியம் வாங்குறாரு. ஆனா ஹீரோயின் இவர் பேசின பேச்சையெல்லாம் வெளியே நின்று வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பின்னாடி ஹீரோயின் நிற்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்ச ஹீரோ இவ்வளவு திட்டினாரே, இனிமே ஹீரோயினுடைய அந்த மேல் போர்ஷன் பக்கமே போக மாட்டாரு அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா அதுதான் இல்லை. உடனே போய் ஹீரோயின் அவங்களுடைய காலில் விழுகாத குறையா
கதறுவாரு. அவரு பேசுனத அவரே மதிக்க மாட்டாரு. ஹீரோயினுக்கு காஃபி போட்டு கொடுத்து கரெக்ட் பண்ண நினைப்பாரு. ஹீரோயினுக்காக பொறுப்பாகவும் அவங்க காலுக்கு செருப்பாகவும் இருப்பாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? அப்புறம் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே தீபாவளி வந்துடும். தீபாவளி முடிஞ்ச உடனே ஒருத்தன் வீட்டுக்கு வந்துடுவான். திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி. அவன் பாட்டுக்க நாய் நுழைஞ்ச மாதிரி வந்து நடு வீட்டில் இருக்க சோத்தை போட்டு தின்னுட்டு இருப்பான். சோறு நல்லா இல்லை அப்படின்னு பாதியில் வச்சுட்டு பஞ்ச் டைலாக் பேச ஆரம்பிச்சிருப்பான். உங்க பையன் என்கிட்ட வாங்கின காசை கொடுக்கல, அதனால உன் புருஷனுக்கு பதிலாக நீ வந்துரு அப்படின்னு ஹீரோவுடைய அண்ணியை கூப்பிடுவான். இந்த அண்ணி இருக்காங்க இல்லையா, இந்த மிரட்டிட்டு போன இவனுடைய ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்த உடனே இவன் நினைக்கிறான் இன்னைக்கு செம வேட்டை இருக்கு அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதுதான் இல்லை. இந்த ஆட்டோக்குள்ள இருந்து ஒவ்வொருத்தரா இறங்குறாங்க. ஒரு குடும்பமே வாட ஆட்டோக்குள்ள இப்படி குத்த வச்சு உட்காந்து வந்தீங்க? ஆமா, ஒரு குடும்பத்தை எப்படி இப்படி ஆட்டோக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? சேரோட்டானா அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி தான் உட்காரணும். போன வாரம் என் பொட்டாட்டி மடியில 8 பேர் உட்காந்தாங்கயா. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. இங்க வந்த ஹீரோ வில்லன் கிட்ட ஒரு டைலாக் பேசுறாரு. ஓ வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க இல்ல அப்படின்னு பேசும்போது நான் கூட ஏதோ கருத்து சொல்ல போறாரு அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனா அவர் கருத்து சொல்லுவாரு அப்படின்னு பார்த்த எனக்கு ஆனா இந்த அளவுக்கு காஜிய கரைச்சு விடுவாரு அப்படின்னு தெரியல. நீ எப்படி எங்க அண்ணிய நல்ல பிளேஸ்க்கு கூப்பிட்ட, ஆனா அது எனக்கு தேவைப்படாது. பஸ்ஸு, ட்ரெயின், காரு, காடு, மேடு, சந்து, பொந்து, அதுலயே நான் பாடுவேன் சிந்து அப்படிங்கிறாரு. எதுவானாலும் ஓகே அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ இந்த அளவுக்கு காஞ்சு போய் வறட்சியில இருப்பாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்புறம் நம்ம ஹீரோவுடைய அண்ணன் ஒரு குடிகாரரா இருப்பார் இல்லையா, அவர் பார்த்தா அப்படின்னா குடிச்சிட்டு மட்டையாகி மல்லாந்து கிடப்பாரு. அவரை ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்புவார் நம்ம ஹீரோ. இதுவே நானா இருந்தேன் அப்படின்னா ஆட்டோவில் ஏற்றி வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன், அடித்து ஆம்புலன்ஸில் ஏற்றி அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருப்பேன். அவங்க அண்ணன் எதுக்குடா குடிகாரனானா அப்படின்னு நமக்கு தோணும். அதை தான் இந்த இடத்துல விளக்குறாங்க. அதாவது அவங்க அண்ணன் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்திருப்பாரு. எப்பதாண்டா நீ இன்டர்வியூல பாஸ் ஆகி நல்லபடியா வேலைக்கு போவ அப்படின்னு தம்பிக்காரன் கேட்டுப்படுவான். இதனால பார்த்தோம் அப்படின்னா அண்ணங்காரன் குடிகாரனா இருப்பாரு. தம்பி எப்படி என்னை இன்டர்வியூக்கு போய் ஒழுங்கா வேலைக்கு போன்னு சொல்லலாம் அப்படின்னு அன்னைக்கு குடிகாரனானவன் தான் இன்னைக்கு வரைக்கும் குடிகாரன் தான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஏண்டா வேலைக்கு போகலையா, வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னு கேட்டது ஒரு குத்தமாடா? அதுக்காண்டி குடிகாரனா அவையாடா? ஆமா, உனக்கு குடிக்கிறதுக்கு காசு எங்க இருந்து வருது? முதல்ல அந்த காசு கொடுக்குறான் பாரு குடிக்க, அவனை தூக்கி போட்டு மிதிக்கணும். ஆமா, இது வலிமை படத்தோட சீனை வலிச்சு எடுத்து வச்ச மாதிரில இருக்கு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு அப்படி தோணும். ஆனா அது வேற இது வேற அப்படின்னு எனக்கு முட்டு கொடுக்க தெரியல. நம்ம ஹீரோவுக்கு இந்த படத்துல 2 அண்ணிகள் இருப்பாங்க. அவங்கள பலமுறை காட்டி இருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோவுக்கு 2 அண்ணன்கள் இருப்பாங்க. அதுல ஒரு அண்ணனை மட்டும்தான் காட்டுவாங்க, இன்னொரு அண்ணனை அதிகமா காட்டவே மாட்டாங்க, அண்ணியை மட்டும்தான் காட்டுவாங்க. ஃபோக்கஸ் எல்லாமே அண்ணி மேலதான் இருக்கே தவிர இன்னொரு அன்னை மேல இல்லை. ஏன்னா அவன் ஆம்பளைல, அதனால ஆம்பளையா முக்கியம் பொம்பளை தான் முக்கியம் அப்படின்னு கதை எழுதியிருப்பாங்க போல இருக்கு. ஏண்டா இப்படி இருக்கீங்க? ஆம்பளை என்னும் அகிம்சைகளை கொஞ்சமாவது மதிங்கடா. நீங்க மதிக்காட்டியும் பரவாயில்ல, இப்படி போட்டு மிதிக்காதீங்கடா. அப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய அண்ணன் கிட்ட பேசுறாரு. நீ ஏண்டா இப்படி குடிக்கிற? உனக்கு ஏதாவது என் மேல கோபம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அடிடா அப்படிங்கிறாரு நம்ம ஹீரோ. ஹீரோ நினைச்சிருப்பாரு போல இருக்கு அண்ணன் நம்மளை அடிக்க மாட்டாரு அப்படின்னு. ஆனா அண்ணன் பலார்னு ஒண்ணு விட்டாரு பாரு, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏண்டா இப்படி அடிச்சுட்ட அப்படின்னு நினைச்சு எதுவுமே பேசாம இருப்பாரு. ஏதாவது பேசினாரு அப்படின்னா திரும்ப அடி விழுகும்ல, அதனால. அப்புறம் நம்ம ஹீரோ மாடியில் உட்காந்து மரத்தை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்தவங்க செடியெல்லாம் எத்தனை இலை இருக்கு அப்படின்னு எண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மேடம், அது செடி இல்லை, அது மரம். ஹீரோயின்னாலே லூசு தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்புறம் ஹீரோ போய் ஒருத்தரை அடித்தார் இல்லையா, அவங்கிட்ட இந்த பணத்தை எல்லாம் கொடுத்துரு அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ பணத்தை வாங்க மாட்டாரு. பரவாயில்ல வாங்கிக்கும் அப்படின்னு பணத்தை கொடுத்துட்டு அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு கூட லிஃப்ட் டு லிஃப்ட் கிஸ்ஸும் கொடுக்குறாங்க. என்ன பொண்ணுடா, இந்த மாதிரி பொண்ணெல்லாம் எங்க இருக்கும்? ஒன்று பணம் வாங்கலாம், இல்லை அப்படின்னா பணத்துக்கு பதிலாக இதை வாங்கலாமே. நமக்கெல்லாம் காசு கொடுக்கவே ஆள் இல்லை, ஆனால் காசும் கொடுத்து கிஸ்ஸும் கொடுக்குது பாரு, எப்பேற்பட்ட பொண்ணுடா. வீட்டில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. நல்ல பொண்ணா இருக்கணும் நல்ல பொண்ணா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு.
அப்புறம் தான் பிளாஷ்பேக் வராங்க. இந்த ஆண்டிஸ் எல்லாம் அப்படியே அவனுக்கு முத்தம் கொடுத்த அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, அப்படி ஒரு ஆம்பளைய பார்த்தா மூடாகி முத்தம் கொடுக்க தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. இப்போதான் கதையில ஒரு சஸ்பென்ஸ். ஏற்கனவே நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோவை பத்தி ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாங்க. அதாவது மிடில் கிளாஸ் பையனை பத்தி நம்ம ஹீரோவை பத்தி தீசஸ் ஒன்று எழுதியிருப்பாங்க. அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு அப்பதான் தெரிய வரும். அட, ஆம்பளை காதல் அப்படின்னாலே ஆரம்பிச்ச உடனே அது அழிஞ்சு போகும், அணைஞ்சு போகும், இல்லை அத்துட்டு போகும் அப்படின்றத அப்பட்டமா சொல்லியிருப்பாங்க. அட பாவிகளா, அவன் ஆரம்பிச்ச காதலை இப்படி 5 நிமிஷத்துல அத்து விட்டுட்டீங்களாடா. அவன் அடுத்த கிஸ்ஸுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தான்டா, அதுல மண்ணள்ளி போட்டுட்டீங்களேடா டேய். சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்ட. அப்புறம் ஹீரோயின் நம்ம ஹீரோவை பத்தி ஒரு புக் எழுதியிருந்தாங்க இல்லையா, ஹீரோவுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் தீசஸ். ஹீரோயின் மிடில் கிளாஸ்காரங்க ஏழ்மையில ஏங்குவாங்க, வறுமையில வாடுவாங்க அப்படின்னு எழுதி போட்டாங்க. இதனால கடுப்பான ஹீரோயின் கூட சண்டை போட்டுக்கிட்டு மிடில் கிளாஸ்காரங்க அப்படின்னா கெத்து அப்படின்றத காட்டுறேன் அப்படின்னு புதுசா ஒரு கம்பெனியில போய் வேலைக்கு கார்ப்பரேட் கம்பெனியில ஜாயின் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனியில வேலைக்கு சேர போற அன்னைக்கே ஓனர் கிட்ட போய் எனக்கு 2 வருஷம் சேலரி அட்வான்ஸா வேணும் அப்படின்னு அடம்பிடிச்சு கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஐபோன் வாங்குறாரு. எதுக்கு? மிடில் கிளாஸ் கெத்து அப்படின்னு காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் அன்னை பிள்ளைங்க எல்லாத்தையுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிரைவேட் ஸ்கூலுக்கு ஷிஃப்ட் பண்றாரு. எதுக்கு? மிடில் கிளாஸ்காரங்க அப்படின்னாலே மாசு அப்படின்றத காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய அண்ணி பாட்டி அவங்க எல்லாத்துக்குமே பல லட்சங்கள்ல வைர நகைகளையும் தங்க நகைகளையும் வாங்கி குவிக்கிறாரு. எதுக்கு? மிடில் கிளாஸ்காரங்க அப்படின்னா வெத்து இல்லை கெத்து அப்படின்றத காட்டுறதுக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு ஏதாவது பண்ணிக்கிறணும் இல்லையா, அதனால பன்னிக்குட்டி வாங்காம ஒரு பைக்கை வாங்கிக்கிறாரு. மிடில் கிளாஸ்காரங்க அப்படின்னா மிட் ரேஞ்சில் பைக் வாங்க மாட்டாங்க, ஹை ரேஞ்சில் பைக் வாங்குவாங்க அப்படின்னு ஹை ரேஞ்சில் ஒரு பைக் ஒன்று வாங்குறாரு. எதுக்கு? மிடில் கிளாஸ்காரங்க மிடில் இருக்க கிளாஸ்காரங்க இல்லை அப்படின்றத காட்டுறதுக்கு. அடே, மிடில் கிளாஸ்காரங்க இப்படியெல்லாம் வாங்கினாங்க அப்படின்னா அது கெத்து இல்லை, அவனுக்கு டெய்லி விழுகும் எத்து. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லடா, இவனை வேலைக்கு எடுத்ததே பெருசு, வேலைக்கு எடுத்த உடனே 2 வருஷ சம்பளத்தை எந்த கம்பெனியில அட்வான்ஸா கொடுக்குறாங்க அப்படின்னு தான் தெரியல. அப்படி ஏதாவது கம்பெனி இருக்கு? காதுல கத்தலாம், ஆனா கடப்பாறையை விட்டு குத்தக்கூடாது. சரிடா, 2 வருஷ சம்பளத்தை நீ அட்வான்ஸாக வாங்கிட்ட, அப்படியே வச்சுக்கிருவோமே. அதுக்கப்புறம் எப்படி உனக்கு மாதம் சம்பளம் போட்டு விடுறாங்க? சரி, தொலைஞ்சு போ, அதையும் மன்னிச்சு விட்டுறேன். ஒரு ஐஃபோன் வாங்கி புது ஐஃபோன் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஐஃபோனில் வீடியோ கால் பண்ணி இதுதான் என்னுடைய ஐஃபோன்னு காட்டின பத்தியா, உன்னையெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்டா டேய். ஹீரோ சார், அந்த ஐஃபோன் வாங்கினதை இன்னொரு ஃபோனில் தான் காட்ட முடியும். அந்த ஃபோனை வச்சு அந்த ஃபோனுக்கு எப்படி காட்டுவீங்க? இதுதான் ஹீரோ சார் மிடில் கிளாஸோடைய மிட்ரேஞ்சான கிரிஞ்சு. அடே, முதல்ல உனக்கு மிடில் கிளாஸ் அப்படின்னா யாருன்னு தெரியுமாடா? சொல்கிறேன் கேளு. 10,000 ரூபா சம்பளத்துக்கு காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போயிட்டு நைட்டு 10 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வரான் பாரு, அவன் மிடில் கிளாஸ். மாச கடைசியில் காசு இல்லாமல் செலவுக்கு கூட வழி இல்லாமல் எவங்கிட்ட காசு கேட்கலாம், காசு கேட்டால் காரை திப்பிடுவானோ, பழைய கடனை கொடுக்கலாம் அப்படின்னு பயப்படுறான் பாரு, அவன் தாண்டா மிடில் கிளாஸ். அதுக்கப்புறம் ஹீரோ வாங்கின ஐஃபோன்லேயே இவருடைய பைக் பல ஃபோட்டோஸ் எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி அவங்கள வெறுப்பேற்றுறாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வேலை பார்க்குற கம்பெனி இதுதான் பெரிய கம்பெனி, நான் இப்போ லட்சங்களில் பணம் சம்பாதிக்கிறேன், இனி என்ன ஒன்றுமே பண்ண முடியாது, நான் பணக்காரன் ஆயிட்டேன் அப்படின்னு எழுது அப்படிங்கிறாரு. எப்போ? அந்த பழைய புக்கில், எழுதின புக்கில். ஏண்டா, எழுதி ஒரு புக்குக்கு அவார்டே வாங்கிட்டானுங்க, இன்னும் நீ எழுதுன்னுக்கிட்டு இருக்க. இவர் இந்த கம்பெனி தான் பெரிய கம்பெனி, இதில் தான் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு ஆஃபீஸ் ரூம் உள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ அலட்டிக்கிறாம போய் சேர்ல நக்கலா கால் மேலே கால் போட்டு உட்காடுறாரு. ஓனர் வந்த உடனே இவருடைய காதுலயே திட்டாரு. ஆக்சுவலா இந்த ஓனருடைய மகள் தான் நம்ம ஹீரோயின் அப்படின்றத அங்க சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவான ஐயா சூடா ஜலம் வந்துட்டு இருக்கு. ஆஹா, மாப்பிள பிள்ளைடன் மூத்தரம் பெஞ்சுருக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேமிலி ஸ்டார் படத்தில் இருக்க இன்டர்வல் வரைக்குமான ரோஸ்ட் தான். அடுத்த ஒரு ரோஸ்ட் வீடியோ ஆன் த வே வந்துட்டே இருக்கு. இவ்வளவு நேரம் வீடியோ பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக அமுக்கி இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்காமல் இருந்தீங்கன்னா அமுக்கி பாருங்கள்.